ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று சில பேர் சீரியல் பார்க்கும்போது அழுகுவாங்க. அந்த நடக்க சம்பவத்தை பார்த்துட்டு சினிமா பார்க்கும்போது சில பேர் அழுகுவாங்க. சில பேர் கதை படிக்கிற போது கண்ணீர் விடுவாங்க. இவங்களையெல்லாம் பார்த்து நான் பைத்தியம், கிறுக்கு அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் ராமாயணம் படிக்கும்போது ராமாயணம் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 100 முறை படித்தாலும் ராமாயணத்தில் சில சம்பவங்கள் வரும்போது என்னையே அறியாமல் என் கண்ணில் தண்ணி வரும். அப்போ நானே நினச்சிக்குவேன், என்ன சொல்கிறது அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. சீரியல் சினிமாவெல்லாம் ஒரு கற்பனைக்காக எடுக்கப்பட்டது, கற்பனையாக பார்க்குறோம். ஆனால் ராமாயணத்தை வாழ்க்கையில் நடந்ததாக, வாழ்க்கையினுடைய ஒரு உதாரணமாக, ராமனை ஒரு தெய்வீக புருஷனாக பார்ப்பதால் என் மனசில் ஏற்படுற ஒரு தவிப்பு அல்லது கலக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட நானும் கண்ணீர் வரக்கூடாது இல்லையா? ஒரு முறை படிக்கும்போது வேணால் வரலாம். இதே 100 முறை படித்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் சித்திரக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது பறவைகளெல்லாம் பயங்கரமாக சத்தம் ஓலமிட்டு கொண்டு போகிறது. புகை வானம் வரையில் பறக்கிறது. லட்சுமணா, என்ன என்று பார் என்று ராமர் சொல்கிறார். லட்சுமணன் போய் ஒரு உயரமான மரத்தில் மேல் ஏறி பார்த்துவிட்டு, அண்ணா, பெரும் படை வருகிறது, அதுவும் நமது நாட்டு கோசலை நாட்டு படை வருகிறது, நமது நாட்டு கொடி தெரிகிறது, பரதன் நம்ம மேல் படையெடுத்து வருகிறான், நாட்டை விட்டு நம்மளை வனவாசம் அனுப்பியதும் இல்லாமல் நம்மை அடியோடு அழிக்க திட்டமிட்டு வருகிறான், அவனை ஒரு கை நான் பார்த்து விடுகிறேன் என்று வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு ஓடுகிறான் லட்சுமணன். அப்போ ராமன், லட்சுமணா பொறு, ஏன் இப்படியெல்லாம் கேவலமாக நினைக்கிறாய்? பரதனை பற்றி உனக்கு தெரியாதா? அவனோடு நாம் 20-25 ஆண்டுகள் நாம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோமே, அவனுடைய மனசு உனக்கு புரியாதா? அவன் நம்மை அழிக்கவா வருவான்? அவன் உன்னைப் போல என் பேரில் பாசமுள்ள தம்பி பார்க்க வருகிறான், படையோடு எதிர்க்க வருகிறான். அதற்கும் காரணம் இருக்கும், வந்தால் விசாரித்து சொல்கிறேன். உனக்கு நாடு வேண்டுமென்றால் சொல், பரதன் கொடு என்றால் கொடுத்து விடுவான், நீ வேண்டுமென்றால் போய் ஆட்சி செய், அதற்காக இப்படி கேவலமாக பரதனை நினைக்காதே என்று ராமர் கடுமையாக சொல்கிறார். லட்சுமணனுக்கு அது வெக்கமாக போய்விடுகிறது. திரும்பன் பரத வருகிறான். படைகளையெல்லாம் தூரத்தில் நிறுத்திவிட்டு பரதன் மட்டும் வருகிறான். வந்து அண்ணா என்று ஓடி வந்து அவனுடைய ராமருடைய காலில் விழுகிறான். ராமர் அவனை தூக்கி வாரி அணைத்து கொள்கிறார். தம்பி, இந்த நாட்டை ஆளக்கூடிய நீ ஒரு மகாராஜா, கோசல நாட்டினுடைய மகாராஜா. நீ இப்படி மர ஊறி அடித்து ஒரு சந்நியாசி போல கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு முடி சன்னியாசியை போல கட்டி கொண்டு வந்திருக்கிறாயே, இது என்ன நியாயம் என்று ராமர் கேட்கிறார். அப்போ பரதன் சொல்கிறான், அண்ணா, நாட்டை ஆளக்கூடிய அண்ணன், ஆளக்கூடிய நீங்கள் காட்டுக்கு வந்து விட்டீர்கள். நாட்டை ஆளக்கூடிய அரசர் சொர்க்கத்துக்கு போய்விட்டார். என் தாய் பண்டிய ஒரு மிகா பாவியான அந்த குற்றத்துக்காக நான் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? காலகாலமாக நமது உலகத்தினுடைய மரபுப்படி மூத்த பிள்ளைதான் இந்த அரண்மனையில் அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் அமர முடியுமா? அந்த தப்பை நானும் செய்ய வேண்டுமா என்று அழுகிறார்.